இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எல்எல்பியோட ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்எல்பியில் அந்த சாப்டரில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ், மாடல் டெஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ். இதில் இருக்க எல்லா கொஷின்ஸோட ஒரு குட்டி கம்பைலர் தான் இது. என்ன சாப்டர் வைஸ் கம்பைலேஷன், அவ்வளோதான். ஸோ எல்எல்பி ஆக்டினுடைய எல்எல்பி ஆக்ட் 2008 இருக்குல்ல, அதனுடைய ஃபுல் கம்பைலேஷன் ஆஃப் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சாப்டர் 12 எல்எல்பி 2008 டெஸ்ட் யூர் நாலேஜ். இதெல்லாம் சும்மா MCQ கொஷின்ஸ். இதெல்லாம் டேரெக்டாக வருமானு தெரியாது, பட் அந்த கேஸ் சினாரியோ புக்லெட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ் சினாரியோஸ் கேட்டுட்டு தான் அதுலேருந்து கேட்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா வந்து இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் MCQs வந்து ஜஸ்ட் டு செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆக்ட், அவ்வளோதான். சரியா? இங்கே பாருங்க, which of the following cannot be converted into LLP? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாற்றலாமா? மாற்றலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாற்றலாம். அன்லிஸ்டட் கம்பெனி மாற்றலாம். ஆனால் செபியில் லிஸ்டட் கம்பெனி இருக்குல்ல, அதெல்லாம் எல்எல்பியாக மாற்ற முடியாது. அவங்களே இந்த ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. யூ கே நாட் கன்வெர்ட் அ லிஸ்டட் கம்பெனி இன்டு எல்எல்பின்னு. ஓகே, அடுத்தது, த அப்ரூவ்டு நேம் ஆஃப் எல்எல்பி ஷல் பி வேலிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டேஷ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ரூவல். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் எங்கள் எல்எல்பியோட நேம் வந்து இதுதான், நாங்கள் அப்ரூவலே வாங்கிட்டோம். அப்புறம் என்ன மேம் 3 மாதம் தான் அதுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறாங்க, அப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் எங்கள் எல்எல்பியோட பேரை மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. எல்எல்பியை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? குவாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் வந்து குவாஜாங்கிற பேரில் வந்து எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி பேரில் வேறு யாராவது எல்எல்பியோ இல்லை கம்பெனியோ இல்லை யாராவது ஒரு பர்சன் வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கோ இந்த நான் வைக்க போகிற பேரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டீங்கன்னா நான் வேறு பேர் தேட ஆரம்பிச்சிடுவேன். இல்லை நீங்கள் வந்து நான் கேட்ட பேர் அவைலபிள்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த குவாஜா ஒரு வாட் நீங்கள் என்ன நேம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதே நேமில் நான் எல்எல்பி என்ன பண்ணிவிடுவேன், நான் ஸ்டார்ட் பண்ணி இன்கார்பரேட்டே பண்ணிவிடுவேன். ஹப்பாடா அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறீங்க. எனக்கு இந்த பேர் வேணும், அடுத்து எனக்கு இந்த பேர் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த நேம் வந்து உங்களுக்கு அவைலபிள். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களோட எல்எல்பியை நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிடணும். இன்கார்பரேட் பண்ணாமல் அந்த நேம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, நான் 3 மாதம் கழிச்சு நீங்கள் அந்த நேமை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே அதே நேம் வேறு யாராவது அப்ளை பண்ணியிருந்தா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் அந்த பேரை ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு 3 months தான் வேலிடிட்டி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டூ ஆல் தி அதர் ப்ரிப்பரேஷன் ஒர்க். ஸோ இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நான் எல்எல்பி இன்கார்பரேட் பண்ண போகிறேன், இந்த நேமில் பண்ணிக்கிட்டுமா, இந்த நேம் ஃப்ரீயாக இருக்கா, இந்த நேம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நீங்களும் நானும் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து என்னென்னு பேர் வைக்கலாம், நீங்களும் பிரியான்னு பேர் வைக்கலாம், நானும் பிரியான்னு பேர் வைக்கலாம், ஒரு 100 பேர் கூட பிரியான்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு எல்எல்பிக்கும் கம்பெனிக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இவங்க எல்லாருக்கும் பேர் வைக்கணும்னா ஒருத்தர் மாதிரி அப்படியே க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டம். சரியா? அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, பேரை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 monthsக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க வந்து எல்லா அதர் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சணும். அதுக்கடுத்து நேம் ஆஃப் த எல்எல்பி ஷால் பி என்டர்ட் பை வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கம்பெனினா வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா பிவிடின்னு போடுவாங்க. ஓகே, ப்ரைவேட் லிமிடெட்னு போடுவாங்க. இதுவே வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, நார்மல் பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா எல்டிடி, வெறும் லிமிடெட் கம்பெனின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுப்பாங்கல்ல. இப்போ எல்எல்பினா என்னன்றது போடுறது அப்படின்னு கேட்டால் கடைசியில் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் எல்எல்பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போடுவாங்க, இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு போடுவாங்க. அடுத்தது, which one of the following statements about LLP is incorrect அப்படி கேட்குறாங்க. அண்ட் எல்எல்பி நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் ஐ டாட் யூ வெதர் இட் இஸ் ஆடிட் ஆர் லா ஆர் SM ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், எதுனாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான ட்ரிக் என்ன அப்படின்னா, எப்பவுமே கொஸ்டினில் வந்து கீழே ஒரு 4 ஆன்சர்ஸை கொடுத்துட்டு இதில் எது வந்து இன்கரெக்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின் ஒன்றே கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம பிரெயின் வந்து எப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இது சரியா தப்பா அதை தான் அது சொல்லும். சரியா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும், இது கரெக்டு இல்லை தப்பு இதை தான் சொல்லுமே தவிர ஒரு மற்றபடி இப்படி வச்சுக்கலாமே, ஒரு 4 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பாயிண்ட்டை படிக்கும் போது 3 பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு பாயிண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணுன்னா மற்ற 3 பாயிண்ட் பார்க்கும், இது கரெக்டு இது தப்பு அப்படி போடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், சில பேர் என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க சில MCQsனா, பேராகிராஃபை கொடுத்துருக்கீங்க கொஸ்டினை கேட்டுட்டு 3 ஆன்சர்ஸ் வந்து தப்பா இன்கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒன்று தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம மூளை எப்படி வயரிங் ஆயிருக்கு அப்படி கேட்டிங்கன்னா,
4 ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம மூளை சின்ன வயசுல இருந்தே வயரிங் கரெக்டா நடந்திருக்கு. அதனால ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ல 3 தப்பா தான் இருக்கும், 1 தான் கரெக்டா இருக்கும். கரெக்டானதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படிதான் நம்ம பிரெயின் குழந்தையில இருந்தே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கும் போது அவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க, கிவன் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட்னு கண்டுபிடின்னு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிவன் 4 ஸ்டேட்மெண்ட் ஏபிசிடியில் எது தப்போ அதை கண்டுபிடிப்பாங்க. நம்ம பிரெயின் எப்பவுமே என்னத்தை ப்ராசஸ் பண்ணோம், 4த்துல 1 தான் கரெக்ட்னு ப்ராசஸ் பண்ணோம். இங்கே பார்த்தா 4த்துல 1 தான் தப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி அக்கப்பூர்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டு தெரிஞ்ச ஆன்சரே அங்கே போய் தப்பா எழுதிடக்கூடாது இல்லை. அதனால என்ன பண்றீங்க, இந்த மாதிரி அவுட் ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் விச் இஸ் இன்கரெக்ட்ங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை மறந்துடுங்க. மறந்துட்டு கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிங்க. படிச்சுட்டு பக்கத்துல கரெக்ட்னு தோணுச்சுன்னா டிக்கு போடுங்க, அது தப்புன்னு தோணுச்சுன்னா இன்ட்டு போடுங்க. எப்படி பார்த்தாலும் 3 டிக்கு ஒரு இன்ட்டு வரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இன்ட்டுவை ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. மேம் இதுக்கும் டைரக்டா அட்டன் பண்றதுக்கும் என்ன மேம் பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க படிக்கும் போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, ஓ இது தப்பான்னு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதை படிக்கும் போது ஒருவேளை இது இன்கரெக்டா இருக்குமோ, ஒரு ஆப்ஷனை படிக்கும் போதுமே இது தப்பா இருக்குமோ, இது தப்பா இருக்குமோ, அந்த ஆங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் விளங்கவே விளங்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, 4 ஆப்ஷனையும் படிக்கும் போது இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு தோணுச்சுன்னா டிக் போடுங்க, தப்புன்னு தோணுச்சுன்னா இன்ட்டு போடுங்க. இது மாதிரி போடுங்க. எப்படி பார்த்தாலும் 3 இன்ட்டு 1 டிக்கு தான் வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா 2 இன்ட்டு 2 டிக் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ 2 பாயிண்ட் கரெக்ட் 2 பாயிண்ட் தப்புன்னு உங்களுக்கு தோணுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், 2 இன்ட்டுல ஏதோ 1 தான் இன்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து ஷார்டன் பண்ணி அதுல அந்த 2த்துல எது வந்து கரெக்டான ஆன்சர்ன்றது பார்த்துக்கலாம். Okay, so எப்பவுமே always remember when they give you 4 statements and ask you which one of this is incorrect, be very 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 உஷார், இல்லைன்னா மாட்டிப்போம். இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கிறோம். LLP அப்படிங்கிறது இட் இஸ் a legal personality separate from that of its members. ஆமா, கண்டிப்பா செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது கரெக்ட் அப்படின்னு டிக் போட்டுப்போம். அடுத்தது லயபிலிட்டி ஆஃப் ஒவ்வொரு பார்ட்னருமே லிமிடெட் தான். ஆமா லிமிடெட், அன்லிமிட்டட்லாம் இல்லை. ஸோ இது டிக். அடுத்தது மெம்பர்ஸ் ஆஃப் an LLP are taxed as பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்எல்பியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நீங்க எப்படி டாக்ஸ் பண்ணுவீங்க, பார்ட்னர்ஸ் தான் டாக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ண முடியும், ஸோ பார்ட்னர்ஸ் டாக்ஸ் பண்ணுவீங்க. கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, லிஸ்டட் கம்பெனியை எல்எல்பியா மாற்ற முடியுமா, முடியாது. அப்ப இது என்ன பண்ணணும், இன்ட்டுன்னு போடணும். அதுக்கப்புறம் தான் 3 டிக்கு ஒரு இன்ட்டு வந்திருக்கான்னு பார்க்கணுமே தவிர ஒவ்வொன்றையும் படிக்கும் போது இது ஆன்சரா இருக்குமோ, இது ஆன்சரா இருக்குமோ, இல்லை இது ஆன்சரா இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா உங்க பிரெயின் வந்து 2 ப்ராசஸ் பண்ணணும். ஒன்று இது ஆன்சரா இருக்குமோ, அது ஒன்று. இது ஆன்சரா இருக்கணும்னா இது எப்படி இருக்கணும், தப்பா இருக்கணும். அப்ப இது வந்து இன்கரெக்டா இருக்கா, இதுதான் ஆன்சரா இருக்குமான்னு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்க பிரெயினுக்கு கொடுத்து பிரெயினை குழப்பாதீங்க. ஓகேவா, ஸோ கீப் இட் வெரி சிம்பிள். த வே யூ அப்ரோச் இட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அடுத்தது ஃபார் த பர்பஸ் ஆஃப் எல்எல்பி ரெசிடென்ட் இன் இந்தியானா என்னன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜென்ரலா ரெசிடென்ட் இன் இந்தியானா அந்த 182 நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃபெமாலெல்லாம். இங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இது பாரு நீ வந்து 182 நாள்லாம் இந்தியாவில் இருக்க வேண்டாம். ஓகேவா, அதுவும் முக்கியமா இந்த எல்எல்பியில் ரெசிடென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க வரும்னா, எல்எல்பியை ஃபார்ம் பண்றதுக்கு மினிமம் 2 பீப்புளாவது வேணும். தட் இஸ் 2 பர்சன்ஸ் அது வேணும். அது வந்து நீங்க 2 இண்டிவிஜுவல்ஸாக இருப்பீங்களோ இல்லை 2 கம்பெனிஸாக இருப்பீங்களோ, ஏதோ ஒன்று நீங்க 2 பேர் 2 பார்ட்டி கண்டிப்பா வேணும் எல்எல்பியை ஃபார்ம் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் கம்பல்சரியா இருக்கணும். அதுல ஒருத்தராவது அந்த ஒரு வருஷத்துல ஒவ்வொருத்தராவது அந்த ஒரு வருஷத்துக்கு ரெசிடென்ட்டா இருக்கணும். ஓகேவா, அப்போ என்ன கேட்குறாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எவ்வளோ பேர் வேணும், மினிமம் 2 பேர் இருக்கணும். அப்போ தான் எல்எல்பி, இல்லைன்னா நீ ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம்ல, நீ இருக்க எல்எல்பிக்கு வந்த. ஸோ மினிமம் 2 பீப்புள் இருக்கணும். பீப்புள் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் இருக்கிற எல்லாருமே வந்து இதில் இருக்கலாம். ஒரு சில ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட் மட்டும் இருக்கு. HUF cannot become the member of LLP. அதுக்கப்புறம் வந்து HUF இல்ல கர்த்தா கூட you can't become the member of LLP like representing HUF. நான் HUF ரெப்ரசென்ட் பண்ணி நான் வரேன், எங்க HUF நீங்க வந்து ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கோங்க உங்க LLPல, நான் அப்பெல்லாம் சேர்க்க முடியாது. கோஆபரேட்டிவ் சொசைட்டியை சேர்க்க மாட்டாங்க, கார்பரேஷன் சொல்றதுல அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சேர்க்காத பார்ட்டிஸ். மற்றபடி நீங்க கம்பெனியா இருக்கீங்களா, நீங்க LLPல ஒரு பார்ட்னர் ஆயிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஓகே, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ஓகே. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா கூட யூ கேன் பிகம் அ பார்ட்னர் இன் LLP. அது எல்லாமே அலவுடு. பட் மற்ற எதுவும் அலவுடு கிடையாது. புரியுதா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ரெசிடென்ட் இன் இந்தியானா என்ன, நான் ஃபேமா படிச்சிருக்கேன், நான் அப்பாட்டக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குனு 182 டேஸையோ இல்லை 180 டேஸையோ இல்லை வாட் எவர் அந்த 180+ டேஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், கோயிந்தா ஆகிடும். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் எல்எல்பி, ஒரு LLP அப்படின்னா அதில் மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அதில் ஒருத்தராவது இந்தியாவில் ரெசிடென்ட்டாக இருக்கணும்.
ஸோ ரெசிடென்ஷிப்புக்கு என்ன வந்து பேசிக் க்ரைட்டீரியான்னு கேட்டால் மினிமம் அவர் வந்து 120 டேஸாக இருந்திருக்கணும். மினிமம் 120 டேஸ் ஆர் மோர். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் 120 டேஸ் ஆர் மோர். அதுக்காவது நீங்கள் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஒருத்தர் தான், 2 பேர் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்னா அதில் ஒருத்தராவது ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா சும்மா பேசிக்காக வந்து MCQ மாடலில் இண்டிபெண்ட்டாக செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து we are going to see RTP, அப்புறம் MTP, அப்புறம் கடைசியில் வந்து past year question papers. Okay, பக்கா. Question number 1. LLP is an alternate. Okay, it is an alternative for corporate business form that gives the benefits of limited liability of a company plus the flexibility of partnership. இதில் என்ன மேம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் LLP அப்படின்னு எடுத்துக்கும் போது கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிடெட் லைபிலிட்டி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு HDFCயோட ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஆல்ரெடி கால் அப் பண்ணி வந்து 80 ருபீஸ் பே பண்ணியாச்சு. இன்னும் 20 ருபீஸ் அவங்க இன்னும் கால் அப் பண்ணாமல் இருக்காங்க. HDFC பேங்க்கு இழுத்து மூடினா கூட நீங்கள் உங்களோட லைபிலிட்டிங்கிறது மிச்சம் இருக்கு 20 ரூபா தான். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரும் உங்கள் வீட்டு வாசல் வந்து கதவு தட்ட மாட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் லிமிடெட் லைபிலிட்டி விச் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபார் கம்பெனி. அது பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இருக்கான்னு கேட்டால் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கிடையாது. ஏன்னா பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் லைபிலிட்டி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே, கம்பெனி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, கம்பெனி எப்பவுமே பொறுத்த வரைக்கும் மெமோரண்டம் ஆர்டிகல் எல்லாம் அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். அதுவும் லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் ரெகுலேஷன்ஸ் வர நிறைய இருக்கும். பட் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள அவங்க என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி they will write up the agreement. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி இன் மேக்கிங் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் அது LLPக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி நான் 80 ரூபா கால் அப் பண்ணி கேட்டிருக்காங்க ஒரு ஷேர் ஹோல்டரை நான் அதை பே பண்ணிட்டேன். மிச்சம் நான் பே பண்ண வேண்டியது அந்த கம்பெனிக்கு 20 ருபீஸ் தான். அதை தாண்டி அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய லாஸ் சந்திச்சாலும் அதுக்கு நான் அந்த 20 ரூபா தவிர நான் என் கையில் 1 ரூபா கூட கொடுக்க வேண்டாம். நான் வந்து கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். ஆனால் அந்த HDFC பேங்க் வந்து இழுத்து மூடுறாங்க, whatever ரீசன்ஸ், அந்த லாஸை நான் வந்து என்னோட பர்சனல் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த லிமிடெட் லைபிலிட்டியும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது இந்த LLP வந்து இட் இஸ் கெட்டிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் த கம்பெனி புட் டுகெதர். So now this LLP is like a midway between this company format and partnership firm. அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, LLPங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ், கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் அப்படி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லணும், தாராளமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கொஸ்டின் திருப்பி எழுதுங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எழுதுங்க. எஸ், LLP is an alternative for corporate business format that gives the benefits of limited liability of the company. கம்பெனியோட லிமிடெட் லைபிலிட்டி கிடைக்குது, ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. இது ரெண்டுமே கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பம்பர் ஆஃபர் தான். அப்போ LLPயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு பார்ட்னருமே LLPயில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னருமே LLPக்கு தான் ஏஜென்ட்டை தவிர பார்ட்னர் வந்து ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க தான் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆன் யூ. இஃப் ஐ டூ சம்திங் இட் இஸ் ஆன் மீ. If I do something for the LLP, then LLPக்கு நான் ஏஜென்ட், பட் I'm not an agent for you. ஸோ ஒரு 5 பார்ட்னர் இருக்கும் அப்படின்னா my work will not bind upon you, your work will not bind upon me, but our work will bind upon the LLP. Do you understand? அதே மாதிரி டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கொடுத்துருக்க அந்த பொறுப்பை நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணணும். இஃப் வி கம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலைலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக will be convicted. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு பார்ட்னருமே என்ன சொல்லணுமா, they are the agent of the LLP but not the agent of other partners. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, liability of the partners will be limited. இங்க limited liability கொண்டு வராங்க. அவங்க என்ன கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கோம்னா மிச்சம் எவ்வளோ கால்ட் அப் பண்ணியிருக்கோம், கால்ட் அப் பண்ணி போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் பே பண்ணணும். இங்கே நம்ம அக்ரீட் கான்ட்ரிபியூஷன் ஒன்று சொல்லியிருப்போம், அந்த கான்ட்ரிபியூஷனை தாண்டி நம்ம எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லிமிடெட் லைபிலிட்டிங்கிறது இங்கே எந்த ஃபார்மெட்டில் வருது, LLPயில் அக்ரீட் கான்ட்ரிபியூஷனில் வருது. வைல் த LLPயை பொறுத்த வரைக்கும் LLPயோட பேரில் என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வித்தாவது LLP தன்னுடைய கடனை அடைச்சாகணும். ஆனால் ரிமெம்பர் ஒன் திங், LLPயோட கடனுக்காக LLPயோடைய பார்ட்னர்ஸ் அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை விற்று பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, the liability of the partners will be limited to their agreed contribution while the LLP itself will be liable for the full extent of assets. அப்போ என்ன பண்ணணும், LLPயை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, it is called as liable for the full extent of assets. Full extent of assets of LLP, that is liable.
அவங்க அதெல்லாம் வித்தாவது அந்த அந்த கடன்காரங்களுக்கு காசு கொடுக்கணும். பட் அந்த எல்எல்பியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்ட்னர்ஸ் வந்து அவங்க அக்ரிட் கான்ட்ரிபியூஷன் என்னவோ அந்த கான்ட்ரிபியூஷனை மட்டும் கொடுத்தா போதுமே தவிர அதை தாண்டி தே டோன்ட் ஹாவ் டு டேக் த லைபிலிட்டி பர்சனலாக அவங்க அதை அவங்களோட பர்சனல் சொத்தெல்லாம் விற்று கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் இஸ் தி செகண்ட் தட் தெர் ஆர் டூ என்ன சொல்கிறது, இந்த மிட்வேல வந்து மீட் பண்ணுறதுனால ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி, ரெண்டாவது தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, எல்எல்பி வந்து அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுதுன்னா எப்படி அவங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களே பேசிப்பாங்க, டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவலி அரைவ்ட் அக்ரிமெண்ட் வந்து எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் நடக்குமோ அதே மாதிரி எல்எல்பிலையும் அது உண்டு. ஸோ இந்த எல்எல்பி ஃபார்மேட் என்ன பண்ணுது, ஓ சூப்பர், அப்போ நமக்கு லிமிட்டட் லைபிலிட்டியும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டும் இருக்குது. ரெண்டும் கிடைக்கிறதுனால இப்போ நிறைய டெக்னிக்கல் பீப்புள், ப்ரொஃபஷனல் பீப்புள், ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆண்டர்பிரனர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், என்டர்பிரைசஸ் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரம் எனி சயின்டிஃபிக் ஒரு டெக்னிக்கல் ஒரு ஆர்ட் டிசிப்ளின்லேருந்து எது வந்தாலும் சரி, டு ஃபார்ம் கமர்ஷியலி எஃபிஷியண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் வெஹிக்கிளை க்ரியேட் பண்ணணும்னா தே நவ் சூஸ் ஒன்லி எல்எல்பி ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ். அதை தான் எடுக்கிறாங்க. இது எதனால சாத்தியமாச்சு அப்படின்னா, பிகாஸ் யூ ஹாவ் திஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் ஆஃப் பிஸ்னஸாக உங்களுக்கு மாறிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான். ஓகேவா? ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் தெளிவாக. டன். நெக்ஸ்ட் போயிடலாமா? Question number 2. Ankit Sharma wants to form. ஒரே நிமிஷம். Do you have any doubts? அதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். எதுவும் இல்லைல்ல? சரி, ஓகே. Now it's fine. Okay. Question number 2. Ankit Sharma wants to form an LLP, okay, taking his wife, Mrs. Archika Sharma, and one HUF as partners for that. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, HUF can never become a partner in LLP. LLPல 3 பேர் வந்து பார்ட்னர்ஸ் ஆக முடியாது. ஒன்று HUF or its கர்த்தா cannot become partner. அதே மாதிரி கர்த்தானா நான் வந்து HUF ரெப்ரசென்ட் பண்ணி நான் வரேன்னு அவர் வர முடியாது. ஸோ HUF is not allowed, corporation soul is not allowed, and then cooperative society is not allowed. இவங்க 3 பேருமே they are not allowed. Okay, so இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, whether this LLP can be incorporated under so and so explain கேட்குறாங்க. The answer is simply put no. அந்த நோங்கிற ஆன்சரை ஃபஸ்ட்டு கேபிட்டல் பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே போட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எழுதுங்க. சரியா? இல்லை கடைசியில் வந்து கன்க்ளூஷன் போட்டுட்டு தஸ் சோன்ஸ்ன்னு போட்டு ஒரு டப்பாக்குள்ளே நோ திஸ் கைண்ட் ஆஃப் LLP cannot be incorporated because HUF is not allowed ன்னு போட்டுருங்க. ஓகே, now we'll see. Section 5 என்ன சொல்லுதான், LLPல provides that any individual or body corporate may be a partner. Individual தனிப்பட்ட ஒரு நபரோ இல்லை பாடி கார்பரேட்டோ அந்த இடத்துல மெம்பர் ஆகலாம்னு சொல்கிறாங்க, பார்ட்னர் ஆகலாம்னு சொல்கிறாங்க. However, individual shall not be capable of becoming a partner. ரெண்டு விஷயம் தான்ப்பா. என்னன்னா, who can become the partners of LLP? இதுதான் வந்து அந்த இடத்துல கேள்வி. சரியா? who can become the partners of LLP? இதான் அங்கே கேள்வி. இப்போ நம்ம அதை வந்து எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா, who can become, ஒன்று individuals can become the partners of LLP, இன்னொன்று பாடி கார்பரேட் can become the partners of LLP. இப்போ இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் அலவுடு, ஆனால் 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க அலவுடு கிடையாது. அப்போ அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட் என்னது, எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அலவுட் எக்ஸப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அலவுடு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், even though you are an individual, you are not allowed to become the partner of an LLP because you are disqualified because of these 3 reasons ன்னு சொல்கிறாங்க. அந்த 3 reasons என்னன்றதை ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிச்சு பாருங்க. நம்பர் 1, நீ கொஞ்சம் நார்மல் மைண்டில் இல்லை, யூ ஆர் நாட் இன் அ சவுண்ட் மைண்டில் இல்லை, யூ ஹேவ் சம் மென்டல் இஷ்யூஸ் சச் தட் உன்னால் வந்து ப்ராப்பராக உன்னோட டெசிஷன்ஸை உன்னால் எடுக்க முடியாதுன்னு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணிட்டாரு, தட் யூ ஆர் அன்சவுண்ட் மைண்டு, யூ கேனாட் டேக் ப்ராப்பர் டெசிஷன்ஸ் அப்படின்னு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணிட்டார். ஸோ அப்போ யுவர் அன்சவுண்ட் மைண்டுனா ஈவன் தோ யூஆர் அன் இண்டிவிஜுவல், ஓகே, ஈவன் தோ யூஆர் அன் இண்டிவிஜுவல் யூ கேன் நாட் பிகம் தி பார்ட்னர் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, செகண்ட் என்ன சொல்கிறாங்க, தே சே தட் ஒருவேளை நீ இன்சால்வெண்ட்டாக இருந்தால், அதாவது உன்னுடைய சொந்த கடனை நீ வாங்கிட்டு அந்த சொந்த கடனையும் பே பேக் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால கோர்ட் ஒன்று என்ன சொல்லிடுச்சுன்னா, அவன் எதுவும் தேர மாட்டான்ப்பா, அவன்கிட்ட எந்த காசும் கேட்காதீங்க, அவன் வேஸ்ட்டு, அவ்வளோதான், அவன் வந்து சுத்தமாக அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இழந்துட்டு நிற்கிறான், யாரெல்லாம் அவனுக்கு கடன் கொடுத்தீங்களோ அவன்கிட்ட 1 பைசா தேராது, ஹீ இஸ்
நவ் என்ன சொல்கிறது ஹீஸ் அன் இன்சால்வெண்ட் அப்படி சொல்லிடும். ஓகேவா? அப்போ என்ன வந்து they say that that person is an insolvent. ஓகேவா? அடுத்து மூணாவது என்ன சொல்றாங்க, இன்னும் இன்சால்வென்ட்னு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஆனா இந்த பர்சன் என்ன பண்ணிருக்காரு, என்னால இனிமே யாருக்கும் எந்த கடனும் பே பண்ண முடியாது, சொந்தமா அவருக்குன்னு தேவைப்பட்ட காசை வாங்கினதுக்கு அவரால் திருப்பி யாருக்கு பே பேக் பண்ண முடியும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா அங்கே அப்ளை பண்ணிட்டாரு கோர்ட்ல, இந்த மாதிரி என்ன தயவு செய்து நான் வந்து இன்சால்வென்ட்னு என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், யார்ட்டையும் என்னால் திருப்பி பே பண்ண முடியல, ஏன்னா நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், அது ஜெனுவனா லாஸ் ஆயிடுச்சு, ஐம் நாட் ஏபிள் டு பே, ஸோ ப்ளீஸ் அனௌன்ஸ் மீ ஆஸ் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன ஆகுது, கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சின்ஸ் த பர்சன் ஹாஸ் ஆல்ரெடி அப்ளைடு டு பி அட்ஜூடிகேட்டட், என்னை ஜட்ஜ் பண்ணிடுங்க, என்னை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருங்க, நான் வந்து இன்சால்வெண்ட்னு அவர் போய் அப்ளை பண்ணியிருக்காரு, விச் மீன்ஸ் தட் த பர்சன் ஹாஸ் அப்ளைடு டு பி அட்ஜூடிகேட்டட் அஸ் அன் இன்சால்வெண்ட் அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். கோர்ட்டில் இன்னும் அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அட்ஜூடிகேட்டட் அஸ் அன் இன்சால்வெண்ட்டு அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் டு பி adjudicated as an insolvent. என்ன இன்சால்வெண்ட் நீங்கள் தயவுசெய்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு எல்எல்பியில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு பார்ட்னர் ஆகணும்னா நீங்கள் யாராக இருக்கலாம், ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கணும், இல்லைனா ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கணும், இல்லைனா வந்து பாடி கார்பரேட்டாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் இண்டிவிஜுவல் பட் ஸ்டில் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இருந்தாலும் யூ கான் பிகம் தி பார்ட்னர். ஏன்? பிகாஸ் நீங்கள் அன்சவுண்ட் மைண்டில் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு அன் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட், இன்னொன்று நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க டு பி அட்ஜூடிகேட்டட் அஸ் அன் இன்சால்வெண்ட் அண்ட் தட் கேஸ் இஸ் ஸ்டில் பெண்டிங் இன் த கோர்ட், ஸோ யூ கான்ட் பிகம் த பார்ட்னர். ஸோ இந்த 3 விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈவன் தோ யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் யூ ஸ்டில் கேனாட் பிகம் த பார்ட்னர் இன் தி எல்எல்பி அப்படி சொல்லுது. அடுத்தது பாடி கார்பரேட் எல்லாருமே என்ன பண்ணலாம், they can become the member of the LLP. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, பாடி கார்பரேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இண்டிவிஜுவல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இண்டிவிஜுவல்ஸ்னா தனிநபர், ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோதான், அதான் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் தேவையில்லை, அதனால தான் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலவுடு. பட் ஈவன் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இந்த 3 கேட்டகரியில நீங்கள் இருந்தீங்கன்னா அலவுட் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. இப்போ பாடி கார்பரேட்டு தாராளமாக எல்எல்பியில் பார்ட்னர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம 2 விஷயத்தில் படிக்கணும். நம்பர் 1, யார் அந்த பாடி கார்பரேட், இன்னொன்று நீங்கள் பாடி கார்பரேட்டாகவே இருந்தாலும் உங்களை எங்களால் எல்எல்பியில் மெம்பராக சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், எக்ஸப்ஷன் லிஸ்ட் என்ன, கார்பரேஷன் சோல் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்பி பொசிஷனில் இருக்கேன், எம்எல்ஏ பொசிஷனில் இருக்கேன், இல்லைனா வந்து நான் வந்து சென்னையோட மேயர் பொசிஷனில் இருக்கேன், நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பதவிகள் இருக்கும், அதெல்லாம் என்னன்னா அது ஒரு பதவி, அவ்வளோதான், இட்ஸ் கார்பரேஷன் சோல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் நாங்கள் தான் பெரிய போப் ஆண்டவராக இருக்கும், இதெல்லாம் வந்து கார்பரேஷன் சோல் மாதிரி. இட் இஸ் ஜஸ்ட் அ கார்பரேஷன் வேர் இட் இஸ் அ சோல் அத்தாரிட்டி. அது வந்து ஒரு பதவி மாதிரி, அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுற யாருமே அந்த ஆஃபீஸினுடைய சார்பில் வந்து இங்கே பார்ட்னர் ஆக முடியும். ஸோ கார்பரேஷன் சோல் இஸ் நாட் அலவுடு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, they say that HUF is not allowed. மூணாவது என்ன சொல்கிறாங்க, HUF தாண்டி கார்பரேஷன் சோலை தாண்டி மூணாவது they say that if you are a cooperative society you are not allowed. ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட தாத்பரியமே என்னன்னா, நம்ம எல்லாம் டெய்ரி ஃபார்மர்ஸ், நம்ம எல்லாரும் ஹேண்ட்லூம் வீவ் பண்ணுறவங்க, ஏதோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து டெய்லரிங் பண்ணுறீங்க, வாட் எவர், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுமமாக சேர்ந்து உங்களோட பணத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டு உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்குது. நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு எல்எல்பியில் ஒரு பார்ட்னர் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறதுனால யூ ஆர் நாட் அலவுட். ஜென்ரலி யூ ஆர் நாட் அலவுட். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி நாட் அலவுட், HUF இஸ் நாட் அலவுடு. HUF ஈவன் இட்ஸ் நாட் பாடி கார்பரேட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, HUF இட்ஸ் நாட் அலவுட் இன் எல்எல்பி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் அலவுட், அதுமாதிரி கார்பரேஷன் சோல் இஸ் நாட் அலவுட். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாட் அலவுடுன்ட்டீங்க, அப்போ பாடி கார்பரேட்னா என்ன அப்படி கேட்குறாங்க. பாடி கார்பரேட் என்னது, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் பாடி கார்பரேட் தான், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் பாடி கார்பரேட் தான், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இஸ் பாடி கார்பரேட் தான், எல்லாம் பாடி கார்பரேட் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதை தான் நான் சொல்கிறேன், இந்த தெளிவை படிக்கும் போது இருக்கணும். LLP who can become members, individuals and body corporate. இண்டிவிஜுவல்ஸில் யாரெல்லாம் அலவுட் இல்லைன்னு கீழே எக்ஸப்ஷன் லிஸ்ட் கொடுத்துறாங்க. இங்கே பாடி கார்பரேட்டில் யாரெல்லாம் அலவுட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மாதிரி பாடி கார்பரேட்டில் யாரெல்லாம் அலவுடு, ஹூ இஸ் அ பாடி கார்பரேட், அதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் லிசன் ஹியர். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிவிஜுவல், ஹவவர் இண்டிவிஜுவல், அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒரு பாடி கார்பரேட், நான் சொன்ன பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இண்டிவிஜுவல் அலவுடு, அதுக்கப்புறம் பாடி கார்பரேட் அலவுடு, கரெக்டாக இவங்க 2 பேர் அலவுட். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோட இண்டிவிஜுவல் என்ன தான் அலோவ் பண்ணாலும் இண்டிவிஜுவல்ஸில் ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட் என்ன, அன்சவுண்ட் மைண்டு, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டு, அதுக்கப்புறம் ஐ ஹவ் அப்ளைட் பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரல,
ஸோ மை அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். இந்த 3 கேட்டகரியில் நான் வந்தேன்னா என்ன அங்கே பார்ட்னரை சேர்க்க மாட்டோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா பாடி கார்பரேட் அப்படின்னா என்னன்றது சொல்கிறாங்க. பாடி கார்பரேட் என்ன, இட் மீன்ஸ் அ கம்பெனி, அவ்வளோதான். பாடி கார்பரேட் மீன்ஸ் இட் இஸ் அ கம்பெனி as defined in clause 20 of section 2 and it includes what, this is called as a means and includes definition. பாடி கார்பரேட்டுங்கிறது கம்பெனின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் விச் மீன்ஸ் இந்தியன் எல்எல்பி அண்டர் 2008 அந்த ஆக்ட். அப்புறம் வெளிநாட்டில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க அந்த கண்ட்ரியோட எல்எல்பியில் அப்படின்னாலும் நீங்கள் கூட வந்து எங்கள் கண்ட்ரியில் இருக்கிற எல்எல்பியோட மெம்பர் ஆகிக்கலாம். அதே மாதிரி கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் நீங்கள் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட் படி பரவாயில்ல, நீங்கள் இங்கே வந்து எல்எல்பியில் ஒரு மெம்பர் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பட் டஸ் நாட் இன்க்ளூட் வாட்னு கேட்குறாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே இன்க்ளூடு. நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியாஸ் அலௌடுங்கிறாங்க, அப்போ இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணினா அந்த கம்பெனியில் அலௌட் இல்லையா? அதுக்காக தான் இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுக்கும்போது பாடி கார்பரேட்னா ஜென்ரலாகவே கம்பெனிஸ் இன்க்ளூடு, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், which is formed under Companies Act 2013 or Companies Act 1956 if it is formed before, whatever. ஸோ இந்தியாவில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாமே எல்எல்பியில் ஒரு மெம்பர் ஆகலாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 கேட்டகரி உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்னது, எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்எல்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா 4-5 எல்எல்பி சேர்ந்து கூட ஒரு எல்எல்பியை ஃபார்ம் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட், எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் அவுட் சைட் இந்தியா, அதுக்கப்புறம் கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இந்த இடத்துல மட்டும் இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லிட்டேன், எல்எல்பி பழக்க தோஷத்தில் அப்படியே வந்துச்சு. எல்எல்பி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி வந்து இந்தியாவில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியாவில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்சைட் இந்தியா அவுட் சைட் இந்தியா போத் ஆர் அலௌடு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரெண்டுமே உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் தட் இஸ் ஃபாரின் கம்பெனி இஸ் ஆல்சோ அலௌட், ஃபாரின் கம்பெனி இஸ் ஆல்சோ அலௌட், எல்லாமே அலௌடு. ஓகேவா? இதில் எக்ஸப்ஷன் லிஸ்ட் பார்ப்பாங்க. அது என்னது எக்ஸப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கேட்டால், என்னதான் வந்து பாடி கார்பரேட் அலௌடு, கம்பெனிஸ் வந்து அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு எல்எல்பி இன்சைட் இந்தியா, எல்எல்பி அவுட் சைட் இந்தியா, ஃபாரின் கம்பெனி எல்லாமே அலௌடுன்னு சொன்னாலும் there are 3 areas where it is not allowed ன்னு சொல்றாங்க. என்னது, ஒன்று கார்பரேஷன் சொல்லு, இன்னொன்று கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் எனி அதர் பாடி கார்பரேட். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படியோ இல்லை அஃபிஷியல் கெசட்லையோ என்னதான் இங்கே பாடி கார்பரேட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸஸ் ஆஃப் இந்த மாதிரியான பாடி கார்பரேட் இட் இஸ் நாட் அலௌடு டு பிகம் த மெம்பர் ஆஃப் எல்எல்பின்னு ஏதாவது நோட்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்க நாட் அலௌடுன்றாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த எனி அதர் பாடி கார்பரேட் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, கார்பரேஷன் சோல், அது மாதிரி வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் ஆல் தட். டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இப்போ ஹெச்யூஎஃப் வந்து நீங்கள் கேட்கலாம், மேம் ஹெச்யூஎஃப் வந்து ஸ்பெஷலாக இங்கே ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் ஸ்பெஷலாக சொல்லலை. பட் இங்கே அலௌடு லிஸ்ட்லேயும் ஒன்றும் சொல்லலை. எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் இன் திஸ் ஆக்ட் சொல்லியிருக்காங்க, எல்எல்பி அவுட் சைட் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி கம்பெனி இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே ஹெச்யூஎஃப் வரலங்கிறதுனால therefore HUF is not covered in the definition of body corporate and cannot be a partner in LLP. Simple. அதனால் நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, HUF cannot become the partner in LLP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? how do you form the flow chart? எப்படி மேப் வந்து நீங்கள் மைண்டில் எப்படி மேப் ஃபார்ம் பண்ணிப்பீங்க? எல்எல்பியில் மெம்பர் ஆகணும்னா ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கணும், இல்லை பாடி கார்பரேட்டாக இருக்கணும். நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இருந்தாலும், அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாலும், இல்லை அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டாக இருந்தாலும், இல்லை யூ ஹேவ் அப்ளைடு ஃபார் இன்சால்வென்சி அப்படின்னாலும், இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா யூ cannot become the partner in the LLP and then they come to body corporate. If you are a body corporate, you can become the partner in LLP. So number 1, they ask you what is a body corporate. Body corporate is any company and it also includes LLP formed in India and outside India both, and then company incorporated outside of India which means a foreign company. ஓகேவா? இது எல்லாமே அலௌடு. அதே மாதிரி பாடி கார்பரேட்டில் எதெல்லாம் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் ஆர் இட் இஸ் டைரக்ட்லி இட்ஸ் நாட் அட் ஆல் அலௌட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே சே தட் corporation soul is not allowed and then cooperative society is not allowed and any other body corporate mentioned in the official gazette central government அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they say that it is allowed list ஒன்று சொல்லிடுறாங்க. it is allowed பாடி கார்பரேட்னா என்னங்கிறது சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல they are giving you exception list. அதுக்கப்புறம் இந்த exception listலேயே வரலனாலும் they say that HUF even though it is not given in the exception list, okay, since it is not included in the allowed list, you have to understand that HUF cannot become the partner in an LLP. Do you understand? புரியுதா? இதுதான் செகண்ட் கொஸ்டின்.
இப்போ இந்த question ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க. Ankit Sharma wants to form LLP taking him, his wife and one HUF as partner for that. Can he do that? நீங்க என்ன சொல்லணும்? No, he can't do that அப்படிங்கறது இங்க கடைசியா சொல்லிருக்காங்க. இங்க அழகா வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செக்ஷன் 5 கோட் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க? இண்டிவிஜுவல் அண்ட் பாடி கார்பரேட் அலௌடுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் யார் நாட் அலௌடு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா பாடி கார்பரேட் இஸ் அலௌடுன்னு சொன்னதுனால பாடி கார்பரேட்னா என்னங்கிறது செக்ஷன் 2ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. எல்எல்பி ஆக்ட் 2008ல என்ன சொல்லிருக்காங்க? கம்பெனிஸ் ஆக்ட் 2013ஓட செக்ஷன் 2ல கம்பெனினா என்ன டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த கம்பெனியும் அதுக்கப்புறம் எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் இன் திஸ் ஆக்ட், எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் இன் எனி அதர் ஆக்ட் இன் அவுட் சைட் இந்தியா அண்ட் கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இவங்க 3 பேரும் அலௌடுன்றாங்க. இன்க்ளூட் and does not include அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? but does not include corporation soul, அதுக்கப்புறம் cooperative society and any other body corporate. Okay, therefore HF is not covered in the definition of body corporate and cannot be partner in the LLP. Pakka? Question number 3 polama. Question number 3, there is an LLP by the name Ram Infra Development LLP which has 4 partners, namely Rahul, Rahim, Khartar and Albert. Mr. Rahul and Mr. Albert are NRI. நான் உங்களுக்கு NRI பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு எல்எல்பினா மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும், மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும், மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அதில் ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னர் கண்டிப்பாக இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்தியன் ரெசிடெண்ட்னா ஃபெமாவை இங்கே இழுக்க வேண்டாம். 120 days or more இந்தியாவில் இருந்தாலே he is called as resident in India for the purposes of LLP 2008. இப்போ நீங்கள் கொஸ்டினை படிங்க. இதில் யார் 2 பேர் NRI? ராகுல் அண்ட் ஆல்பர்ட். யார் 2 பேர்? ராகுலும் ஆல்பர்ட். இவங்க 2 பேரும் NRI. புரியுதா? while the other 2 are resident. ஓகே, எல்எல்பி என்ன பண்றாங்கன்னா ராகுலையும் ரஹீமையும் டெசிக்னேட்டட் பார்ட்னரா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ராகுலையும் ரஹீமையும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரஹீம் வந்து யாரு? ஒரு ரெசிடென்ட் தான். in the light of LLP, tell us whether the LLP can appoint these 2 people as designated partners. தாராளமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. Hence in the given problem, Mr. Rahul and Rahim can be appointed as designated partners. Why? Because Rahim is a resident. So you need 2 designated partners, but the requirement is out of the 2 designated partners, at least 1 designated partner should be resident. So இங்க Rahim residentங்கிறதுனால நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? You can appoint Rahul and Rahim as designated partners. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாம அந்த designated partnerனா என்ன? designated partnerனா எப்படி கம்பெனிக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு எல்எல்பிக்கு designated partners. இங்க என்ன சொல்லிருக்காங்க? செக்ஷன் 7 மென்ஷன் பண்ணி அக்கார்டிங் டு செக்ஷன் 7 so ஒவ்வொரு எல்எல்பிக்கும் 2 designated partners ஆவது மினிமம் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 designated partners who are individuals. இப்போ நீங்க கேட்கலாம், மேம் இண்டிவிஜுவல்ஸா மட்டும் தான் இருக்கணுமா? அப்ப ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு கம்பெனியும் சேர்ந்து எல்எல்பி ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப இங்க ஒரு இண்டிவிஜுவல் தான் இருக்காங்க. அப்ப இன்னொரு டெசிக்னேட்டட் பார்ட்னர் நம்ம எங்க போறது? இந்த கம்பெனி யாரையாவது ஒருத்தர் நாமினேட் பண்ணணும். நான் ஒரு கம்பெனி ஃபார்மேட்டு, எங்க கம்பெனிக்கு உயிரெல்லாம் கிடையாது, நாங்க மக்கள் தட் இஸ் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மூலமா தான் நாங்களே வந்து எங்க கம்பெனியை ரன் பண்றோம். ஸோ இந்த எல்எல்பியில நாங்கள் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்எல்பி ஆக்ட் 2008ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கம்பெனி ஒரு எல்எல்பியில் மெம்பர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நாங்கள் மெம்பர் ஆகிட்டோம். பட் இப்போ எல்எல்பியோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு இங்கே 2 பேர் தான் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? ஒரு நாமினி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அந்த நாமினேட் பண்ண அந்த இண்டிவிஜுவலும் இன்னொரு இண்டிவிஜுவல் ஆல்ரெடி பார்ட்னராக இருக்காங்களே, இவங்க 2 பேரும் டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருந்து அந்த எல்எல்பியை ரன் பண்ணுவாங்க. இந்த 2 டெசிக்னேட்டட் பார்ட்னரில் ஒருத்தர் ரெசிடென்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க. According to section 7 of LLP, every LLP shall have at least 2 designated partners who are individuals and at least one of them shall be a resident in India. Further, என்ன சொல்றாங்க பாருங்க. Further, explanation to this section provides that the term resident in India அப்படிங்கிறது என்னமா means a person who has stayed in India for a period of not less than 120 days. என் கூட சேர்ந்து எழுதுங்க. Who has stayed in India for a period of not less than 120 days. நான் ஏன் சொல்கிறேன் இதை எழுத சொல்லி? பிகாஸ் மெயின் எக்ஸாமில் at 120 days or more எழுதணும்னா மார்க் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸை பிக்கப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 1 person who has stayed in India for how many days? So stayed in India for a period of not less than 120 days. For a period of not less than 120 days சொல்லலாம். Okay? Question number 4 போகிறோம். Question number 4. Mr. Mudit is a creditor of one LLP.
தேவிராம் ஃபுட் சர்க்கிளுக்கு he is a creditor, கடங்காரர். ஓகே, he has a claim of 10 lakh rupees against the LLP. LLP வந்து அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. பட் இன்னைக்கு வந்து நம்ம எல்எல்பியினுடைய அசெட்டை மொத்தத்தையும் செல் பண்ணா கூட நமக்கு வெறும் 7 lakh rupees தான் கிடைக்கும். அதுக்கு மேல பணம் கிடைக்காது. இன்னைக்கு இந்த எல்எல்பி கிட்ட என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் சேல் பண்ணா கூட will get only 7 lakhs. அதுக்கு மேல ஒரு தம்படி தேராது. இப்போ முதித் என்ன பண்றாரு? முதித் யார் இந்த இடத்துல? he is a கடங்காரர் for the LLP. LLP பொறுத்த வரைக்கும் LLP has to pay back to முதித். ஸோ முதித் என்ன பண்றாரு? நான் 10 lakhs கொடுத்துருக்கேன் LLPயோட அசெட்டை ஃபுல்லா தட்டி போட்டு வித்தாலும் 7 லட்சத்துக்கு மேல தாண்டல. மிச்சம் 3 lakhs எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த பார்ட்னர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது அக்செப்டபிளான்னு கேட்டா, எப்பா இந்த மாதிரி அன்லிமிட்டட் லைபிலிட்டி வந்துடக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் எல்எல்பிக்குள்ளேயே வந்தோம். ஸோ எல்எல்பிக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஒரு அக்ரீடு கான்ட்ரிபியூஷன் வச்சிருப்போம்ல, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். நீ 10 lakhs போட, நான் 10 lakhs போடுறேன். நீ 5 lakhs போட, 5 lakhs போடுறேன். வாட் எவர், ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்துருக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பணமாக கொடுக்கலாம், இல்லை நான் உழைப்ப போடுறேன் நீ பணத்தை போடுன்னு போடலாம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸாக இருக்கலாம், டான்ஜிபிள் அசெட்ஸாக இருக்கலாம், ஒரு காப்பி ரைட்டாக இருக்கலாம், என்ன வேணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்துல் கலாம்லாம் ஒரு சில கம்பெனியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பார்ட்னராக இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு எல்எல்பி ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கேன். ஸோ என்னென்னமே நிறைய கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, ஐல் பி த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்துல் கலாமை நம்பி நிறைய பேர் வந்து அங்கே வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்துல் கலாம் வந்து உங்களோட எல்எல்பி ஒரு மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கம்பெனிக்கு நான் வவுச் பண்ணுறேங்க, நான் சொல்கிறேன் இங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இங்கே சர்வீசஸ்னு ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிற ஒருத்தர் ஆள் சொல்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் நம்பி இங்கே வாங்குவாங்கல்ல. அவரோட யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை, எஸ் வெரி கிரேட் ப்ரொஃபைல். அப்படிங்கும்போது இப்போ எல்எல்பியில் பார்ட்னர்ஸாக வர எல்லாருமே பணம் தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்குன்னு ஒரு குட்வில் இருக்குன்னா அந்த குட்வில்லை கொண்டு வந்து நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம், என்ன வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி ஒருவேளை அந்த தேவிராம் ஃபுட்டோட சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து எல்எல்பி பார்ட்னர்ஸாக இருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸ் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாங்களோ அக்ரீட் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும், அந்த மொத்த கான்ட்ரிபியூஷனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ₹1 அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, முதித் வந்து 3 லட்சம் ரூபாயை பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து உஷார் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். நம்ம என்ன பண்ணோம்? உஷார் பண்ண முடியாது அப்படி சொல்லணும். ஓகே, ஆன்சர் என்ன சொல்றாங்க பாருங்க. எல்எல்பிங்கிறது என்னது? இட் இஸ் அ பாடி கார்பரேட். இட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் இன்கார்பரேட்டட் அண்டர் எல்எல்பி ஆக்ட் 2008. எதுக்காக ஃபார்ம் பண்ணோம்? லிமிட்டட் லயபிலிட்டி இருக்கணுங்கிறதுனால தான். அது மட்டும் கிடையாது, எல்எல்பி வேற, பார்ட்னர்ஸ் வேற. எல்எல்பி ஹாஸ் அ செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி ஃப்ரம் தட் ஆஃப் த பார்ட்னர்ஸ்ன்றதுக்காக தான் ஃபார்ம் பண்ணோம். ஸோ எல்எல்பி மட்டும்தான், எல்எல்பி வில் இட் செல்ஃப் பி லைபிள் ஃபார் த ஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இட்ஸ் அசெட்ஸ். தன்னோட எசெட்ஸை ஃபுல்லாக வித்தாவது தன்னோட லைபிலிட்டிஸ் அதை பே பேக் பண்ணணும். பட் த லைபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் வில் பி லிமிட்டட் டு தட் ஆஃப் த அக்ரீட் கான்ட்ரிபியூஷன். அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறோம்? கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த எல்எல்பி will be the creditors of LLP alone. They are not the creditors for the LLP ஓட பார்ட்னர்ஸ்லாம் ஒன்றும் அவங்க கிரெடிட்டார்ஸ் இல்லை. அதனால நாங்கள் கூற வருவது என்னவென்றால், in other words, creditors of the LLP cannot claim from partners. என்ன சொல்றாங்க? In other words, creditors of LLP cannot claim from the partners. The liability of the partners will be limited to their agreed contribution. என்ன சொல்றாங்க? The liability of the partners will be limited to their agreed contribution to the LLP. அதனால hence conclusively the creditors of Deviram Food Circle LLP and the creditors வந்து என்ன பண்ண முடியும்? the creditors of that LLP alone இருக்கடா. இந்த மாதிரி ஒரு பேர் DRF னு வச்சுட்டு போயிடலாம். பேசாம DRF LLP கூட இருக்கலாம். தேவிராம் ஃபுட் சர்க்கிள் LLP. பைத்தியக்கார மாதிரி பேர் வச்சிருக்காங்க. வாயில நுழைதா பாரு. அடுத்தது, partners of LLP are not personally liable towards creditors. Mr. Mudit therefore cannot claim his deficient amount of 3 lakh rupees from the partners. அம்படுதே. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு லைனாக தனித்தனியாக அப்படியே அழகாக எடுத்து படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி சிம்பிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். பேராகிராஃபாக வச்சுருந்தோன்னா பிரெயினுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எப்போதுமே வந்து நான் சொல்கிறேன் டிஜிட்டலில் படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அடுத்தது question number 5. Vardhaman Steels LLP was incorporated on September மாதம் 1ஆம் தேதி 2022. கரெக்டாக எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? செப்டம்பர் 1 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2022. டேட் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அப்போ ஏதோ ஒரு கணக்கோடு தான் வராங்க, பார்ப்போம். ஆன் 1/1/2023, அதாவது ஜனவரி 1, 2023 அப்போ, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்,
டிசம்பர் 4 மாதங்கள் முடிந்து விட்டன. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 5வது மாதத்தோட முதல் நாள் ஆன் 1st January 2023 one partner of a partnership firm. Okay, அந்த என்டையர் அந்த அது பேர் என்ன, வர்தமான் ஸ்டீல்ஸா? ஓகே, one partner of the partnership firm named Miss Vardhaman Steels is registered with Indian Partnership Act 1932. Okay, since 1/1/2000. ஓகே, என்ன சொல்றாங்க, வர்தமான் ஸ்டீல்ஸ் வந்து எல்எல்பியில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து 2022வது வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக ஒரு எல்எல்பி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்எல்பிக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கும் நடக்கிற அக்கப்போர். பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கும் நடக்கும் அக்கப்போர், புரியுறதோ? ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்களாம். பேர் என்ன அப்படின்னா வர்திமான், சக்திமான், அது மாதிரி வர்திமான் ஸ்டீல்ஸ். ஓகேவா? எந்த வருஷம் பண்ணியிருக்காங்க? 1/1/2000 அப்பயே பண்ணிட்டாங்க அவங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ பண்ணியிருக்கீங்க எல்எல்பினா? செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் 2022 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க எல்எல்பியா. யூஸ்வலி நீங்கள் ஒரு பேருக்கு அப்ளை பண்ணுவீங்க, அந்த ரெஜிஸ்டர் வந்து ஓகே நேம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து சொல்வார். அவர் சொல்லி 3 monthsக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். 3 monthsக்குள்ளே நீங்கள் அந்த பேர் இன்கார்பரேட் பண்ணி வச்சிடணும். நீங்கள் வச்சு 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2022 ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, பேரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இன்கார்பரேட் பண்ணியாச்சுன்னா அந்த செப்டம்பர் மாதம் அந்த டேட்லேருந்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கா அதுக்கு வரைக்கும் எனிபடி எல்ஸ் கேன் கம் அண்ட் கிளைம் தட் நேம். இங்கே பாரு, நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் கூட ஆகலை, ஆனால் நாங்கள் 1/1/2000 நாங்கள் இந்த பேர் வச்சுருக்கோம், நீ வந்து இந்த பேரை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்பெனிக்கு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவர் வந்து ஏதாவது வந்து ட்ரேட்மார்க் வச்சுக்க, ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஏதாவது இருந்தாலோ இல்லை கம்பெனியோட நேம் அது இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கம் அண்ட் கிளைம், இந்த பேர் நீ வைக்கக்கூடாது மாற்று அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ரெஜிஸ்டர் சமத்தா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி ஹாய் வர்தமான் ஸ்டீல் நீ வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் வர்திமான் ஸ்டீல்னு வச்சிருக்கான், கொஞ்சம் பேரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நீங்கள் அப்ளை பண்ண நேம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிட்டு முதல் 3 வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனியோ இல்லை ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வச்சிருக்கிற ஒரு இண்டிவிஜுவலோ உங்ககிட்ட வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் யார் கேஸ் ஃபைல் பண்ணானா, ஒரு கம்பெனியோட நேமோ ஒரு எல்எல்பி வச்சிருந்தாலோ இல்லை கம்பெனியோட நேமு க்ளோஸ்லி ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க வந்து இது பண்ணலாம். ஆனால் இந்த பவர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனிக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஹோல்டிங் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு க்ளோஸ் பையாவோ இல்லை அது மாதிரி சவுண்டிங்கில் இருக்கிற மாதிரியோ இல்லை அதே பேரையோ ஒரு எல்எல்பி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எல்எல்பி ஆக்ட் 2008 அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சிருக்கேன், அங்கே பாருங்க என் பேர் மாதிரி அவனோட எல்எல்பி பேர் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்எல்பியினுடைய பேரை மாற்ற சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் பியாண்ட் த ரூல். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வர்தமான் ஸ்டீல்ஸ்ங்கிறது எல்எல்பி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்தமான் ஸ்டீல் இஸ் அ எல்எல்பி. இந்த இடத்துல வர்திமான் ஸ்டீல்ஸ் ஈவன் இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட், இட் இஸ் அண்டர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2000 இயர் நம்பர் 2000 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நோ டவுட் அவங்க 23 வருஷமா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அவங்க ஆர்ஓசி கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பேர் மாதிரி அவங்க பேரும் ரிசம்பிள் ஆகுது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவங்க பேரை மாற்ற சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் வெதர் வர்தமான் ஸ்டீல்ஸ் எல்எல்பி இஸ் லைபிள் டு சேஞ்ச் இட்ஸ் நேம் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், செக்ஷன் 15 போடுங்க. எக்ஸாம்ல செக்ஷன் பேர்லாம் ஞாபகம் வராது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எல்எல்பி ஆக்ட் 2008, ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எல்எல்பி ஷால் பி ரெஜிஸ்டர்ட் பை எ நேம் விச் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் நேம் அப்ளை பண்ணும்போதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்க்கும் இது வந்து அன்டிசைரபிளான நேமாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி வந்து மற்ற எல்எல்பியோட நேம் மாதிரியோ இல்லை மற்ற கம்பெனியோட நேம் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு இண்டிவிஜுவலுடைய ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க்கை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியும் இது இருக்கா, இல்லை இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இன்னும் அந்த நேம் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே சாங்ஷனே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. அதையும் தாண்டி அவங்க வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பேசிக் செக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேமில் வேறு எதுவும் எல்எல்பி இல்லை அப்படின்னு நினச்சோ இல்லை இந்த நேமில் வேறு எந்த கம்பெனியும் இல்லை அப்படின்னு நினச்சோ உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 3 months டைம்குள்ளே உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நேமாக. அந்த 3 monthsக்குள்ளே நீங்களும் இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க.
இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா நாளை பின்ன என்ன ஆகும்னா ஒருவேளை உங்க எல்எல்பியோட நேம் வந்து வேற ஏதோ ஒரு எல்எல்பியோட நேமோட ஒற்று போயிருந்தாலோ இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனியோட பேரோட ஒற்று போயிருந்தாலோ இல்ல க்ளோஸ் பை வந்தா கூட இல்ல வேற ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலோட ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் நேம் இருக்குல்ல அதோட உங்களோட எல்எல்பியோட நேம் கொஞ்சம் க்ளோஸ் பையா வந்தாலும் அந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க தட் எல்எல்பி ஆர் தட் கம்பெனி ஆர் தட் இண்டிவிஜுவல் வாட் they'll do is they'll come and file a complaint with ROC இந்த மாதிரி அவங்க பேர் எங்க பேர் ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்கு ப்ளீஸ் மாத்துங்க உடனே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா what they'll do is they will call the LLP formed under this act இப்போ ரீசெண்டா நீங்க தான் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள தான் அவங்க இந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் 3 வருஷம் கழிச்சு யார் மேலேயும் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது ஸோ 3 years அந்த விண்டோ டைம்குள்ள உங்க பேரை ரெப்ளிகேட் பண்ற உங்க பேர் வந்து ஒரு ரெப்ளிகா மாதிரி இருக்கு so this name is closely identical with that of another LLP's name or this name is closely identical with that of another company's name or registered trademark of an individual னு வந்தா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும் within 3 years குள்ள கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா you have to change your name பட் இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா another LLPயோட பேர் உங்களுக்கு இருந்தாலோ இல்ல another கம்பெனியோட பேர் உங்களுக்கு இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர் அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரேட்மார்க்கை வாங்கி வச்சிருக்காரு ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அதை நீங்க வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி உங்க எல்எல்பியோட பெயர் இருந்தால் உங்களோட இன்கார்பரேஷன் டேட்ல இருந்து 3 வருடங்களுக்குள்ளாக உங்களுக்கு வந்து அந்த பர்சன் அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரார் தெரியப்படுத்தினா யூ ஹாவ் டு சேஞ்ச் யோர் நேம் within a period of 3 months நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இட்ஸ் வெரி சிம்பிள் LLP நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா you need a name so what you guys will do is you'll select a name and you'll send it to the registrar okay you'll send it to the registrar what this registrar will do is that in the name உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா they'll do a lot of filtration process after going through all the filtration process if it's not undesirable அது ரொம்ப undesirable இருக்கான்னு பாப்பாங்க என்ன பாப்பாங்க undesirable இருக்கான்னு பாப்பாங்க வேற ஏதாவது எல்எல்பியோட நேமோட ஒற்று போகுதா இல்ல க்ளோஸ் ஐடென்டிஃபிகேஷனோட வருதான்னு பார்ப்பாங்க வேற ஏதாவது கம்பெனியோட பேரோட க்ளோஸ்லி ரிலேட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க இல்ல வேற ஏதாவது ப்ரொப்ரைட்டருடைய ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படி வருதான்னு பார்ப்பாங்க இது எதுவுமே இல்ல இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை ரன் பண்ணுவாங்க பண்ணிட்டு இது எதுலையுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க they'll approve the name what they'll do they'll approve the name உங்களுக்கு நேம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா you have only 3 months to incorporate you have only 3 months to incorporate so நீங்க incorporate பண்ணிடணும் 3 months குள்ள you have to incorporate நீங்க incorporate பண்ணதுல இருந்து 3 years வந்து window time என்ன டைம் window period ஏன் மேம் இது பேர் வந்து window period சொல்றீங்க அப்படின்னா because இந்த 3 years குள்ள ஏதாவது ஒரு எல்எல்பியோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர் who has a registered trademark வந்து அவங்க பேரோட உங்களோட பேர் ரொம்ப க்ளோஸ்லி ஐடென்டிக்கல் ஒரு ஒற்று போற மாதிரி இருக்கு ப்ளீஸ் அவங்களை சேஞ்ச் பண்ண சொல்லுங்கன்னு ஆர்ஓசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆர்ஓசி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த மாதிரி நீங்க தயவு செய்து உங்க நேமை மாத்திக்கோங்க there is already a senior who is having a name which is closely related to your name so please change your name னு சொல்வாங்க அங்க போய் நீங்க சண்டெல்லாம் போடக்கூடாது அந்த 3 வருஷம் விண்டோ கேப் குள்ள யார் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் உங்க மேல ரைஸ் பண்ணாலும் ஆர்ஓசி உங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க ஆர்ஓசி சொன்ன அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்ச டேட்ல இருந்து 3 மாசம் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க புது பேரை சூஸ் பண்ணி அந்த நேம்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் உங்களோட பேரை சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்க எப்பப்பெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம் 3 இயர்ஸ் விண்டோ டைம் போயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ண வேண்டாம் இல்லனா இங்க வந்து எல்எல்பியோட பேரு கம்பெனியோட நேம் இல்ல ப்ரொப்ரைட்டரோட ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் இந்த பேர் இருக்குல்ல இதோட ஒற்று போற மாதிரி உங்களோட நேம் இருந்தா நீங்க மாத்தணும் இப்போ இங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு கேட்டா ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அவன் பேரோட என் பேர் வந்து ஒற்று போயிருக்கு அப்படிங்கறதுனால நான் என் பேரை மாத்தணுமான்னு கேட்டா நீங்க மாத்த வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க புரியுதாமா நான் சொல்றேன் அந்த ஃப்ளோ சார்ட்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த ஃப்ளோ சார்ட் புரிஞ்சிச்சுன்னா சூப்பரா பேராகிராஃப் அழகா எழுதிடலாம் எக்ஸாம்ல இப்போ படிச்சு பாருங்க எப்படி எழுதிருக்காங்க நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோனே as per the provisions of LLP Act 2008 no LLP shall be registered okay va by a name which in the opinion of central government is undesirable or it's identical or too nearly resembles to that of any other LLP or a company or a registered trademark அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அதை பேர் வைக்கக்கூடாது கரெக்டா பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க அதை வந்து 3 monthsக்குள்ள உங்க பேரை வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா further section 17 provides that
if the name of the LLP is identical with or too nearly resembles to that of any LLP or a company, to any other LLP or a company or a registered trademark of so and so, then on application of such LLP or proprietor or that company, whatever, referred to in clauses A and B, என்ன சொல்றாங்க, respectively, or a company, the central government may direct such LLP to change your name within a period of 3 months from the date of issue of such direction. அப்படி சொல்றாங்க. ஓகேவா? Do you understand? CG may direct, CG direct பண்ணதுல இருந்து within a period of 3 months from the issue of such direction, you have to change your name. Following the above provisions. So இது வந்து provisions, ஓகேவா? இந்த section 16, 15 and 17 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து provisions. இது வந்து provisions உங்களுக்கு. Provisions section 15 section 17 டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா application of provision to the application of provisions to the concerned case. இது நீங்க எல்லாத்துக்கும் போட்டு எழுத முடியாது, எல்லாத்துக்கும் எழுதுறதுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே provisions, case application எல்லாமே அப்படிதான் வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு இதுதான் ப்ரொவிஷன், இதுதான் வந்து அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. இட் இஸ் லைக் அன்செட் ரூல் தட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரொவிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்ற பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப் வரணும். ஃபைனல் பேராகிராஃப் வந்து கன்க்ளூஷன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா 3ஆக பிரித்து தான் எழுதணும், அதில் தெர் இஸ் நோ டவுட். பட் எல்லாத்துக்கும் ஹெட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைனலாக கன்க்ளூஷன் போடுறீங்களா அதுக்கு மட்டும் வேணால் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ்க்கும் அது எப்படி நீங்கள் கேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கும் நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டால் ரொம்ப டிலே ஆகும். பட் கன்க்ளூஷனை போட்டு அந்த டப்பாக்குள்ளே எழுதிருங்க. ஸோ அது திருத்திர உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஸ்டினை பார்ப்பாங்க, நீங்கள் உங்கள் கன்க்ளூஷனை பார்ப்பாங்க. கன்க்ளூஷன் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரொவிஷன்ஸ் பொறுமையாக படிப்பாங்க. கன்க்ளூஷன் உங்களுக்கு தப்பாகிடுச்சா ப்ரொவிஷன்ஸ் படிக்க மாட்டாங்க. கன்க்ளூஷனே தப்பாக எல்லாமே தப்பாக தான் எழுதிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அழகாக கன்க்ளூஷன் பாக்ஸை பெருசாக டப்பாவை சூப்பராக போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்க்ளூஷன் தெரியல, ஆனால் எனக்கு செக்ஷன் 15 ப்ரொவிஷன்ஸும் செக்ஷன் 17 ப்ரொவிஷன்ஸும் எனக்கு தெரியுது மேம், பட் எனக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு அதில் வந்து எனக்கு ஆன்சர் எஸ்ஸா நோவான்னு தெரியல அப்படின்னா அப்போ டப்பாலாம் போட்டு எழுதாதீங்க. ப்ரொவிஷன்ஸை மட்டும் நல்லா பெருசாக எழுதிட்டு ஆன்சர் அப்படியே கடைசியில் கன்க்ளூஷன் கணிக்க தெரியாத மாதிரி அப்படியே குழப்பிட்டு எழுதிட்டு வந்துருங்க. சரியா? எப்படிலாம் சொல்லி தரேன் பாருங்களேன், திட்டு தான் வாங்க போகிறேன். கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, ஹென்ஸ் Vardhaman Steels LLP need not change its name even if it resembles with the name of the partnership firm. அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட நேம் தான் ரிசம்பிள் பண்ணது, அதனால நம்ம அதை மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. கனிக் பிரியான்ஷ், கனிக்கு பிரியான்ஷ், அபினவ், பாவனா, KPAB 4 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ். ஆமாம், சிங் ஜெயின் அண்ட் அசோசியேட்ஸ். ஆக முதல்ல உனக்கு கிளியராக தெரியுது, லா புக்கோ இல்லை லாவோட RTP MTP கொஸ்டின் பேப்பரோ சவுத் இந்தியாவிலேருந்து எடுக்கல, அது மட்டும் நல்லா தெரியுது. இதுவே நீங்கள் டேக்ஸோட பேப்பர் பாருங்களேன், ஒரே குமார், ஒரே ராமானுஜம் இப்படி தான் பேர் வரும். ஆனால் நீங்கள் லாவில் பாருங்கள், நம்ம பேரே வராது. புக்லேயும் சரி, புக் பேக் கொஸ்டின்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் ஜெயின் சிங் இப்படி தான் வரும். ஓகே, அபினவ் ரிசைன்ட் ஃப்ரம் த ஃபார்ம். வாங்க நம்ம கொஸ்டின் பார்ப்போம். 4 பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அது ஒருத்தர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே நம்ம சொன்னோம், ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் இந்த ஃபேர்ம்லேருந்து, தட் இஸ் இந்த LLPலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் இங்கே பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறத அந்த பார்ட்னரும் ROCக்கு இன்டிமேட் பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த LLPயும் ROCக்கு இன்டிமேட் பண்ணணும். 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. பட் இதில் ரொம்ப அதிக பொறுப்பு வந்து LLPக்கு தான் இருக்குது. LLP வந்து சொல்லிவிடும், இந்த மாதிரி நாங்கள் 4 பேர் தான் இல்லை ஒருத்தர் வெளில போயிட்டாரு அப்படின்றத அந்த ரிசைன் ஆன டேட்லேருந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் டைம்குள்ளே அங்கே சொல்லணும். அதே மாதிரி ரிசைன் ஆகி வெளில போகிறேன் இல்லை நான், எனக்குமே அந்த ஒரு சப்போஸ் இவங்க LLPயில் இருக்கவங்க சரி சொல்ல மாட்டாங்க, ROCக்கு தெரியப்படுத்த மாட்டாங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நானும் சொல்கிறது பெட்டர். இப்போ சொல்லுவாங்க பாருங்க, KPAB 4 பேரும் வந்து LLPயில் இருக்காங்க, அதில் A வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, பட் திஸ் வாஸ் நாட் இன்ஃபார்ம் டு LLP. ஓகேவா? சாரி, திஸ் வாஸ் நாட் இன்ஃபார்ம் டு ROC கிட்ட இன்ஃபார்மே பண்ணலை யாருமே. LLPயும் இன்ஃபார்ம் பண்ணல, அபினவும் இன்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அபினவுக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது, LLPக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. புரியுதா? வெதர் அபினவ் வில் ஸ்டில் பி லைபிள். இப்போ இதில் என்னன்னா, நான் வந்து அங்கேருந்து ரிசைன் பண்ணி வெளியில் வந்துட்டேன். இந்த விஷயத்த நானும் ROCக்கு சொல்லலை, LLPயும் ROCக்கு சொல்லலை. ஸோ நான் ரிசைன் பண்ணிட்டு வெளில வரேன் இல்லையா, அந்த டேட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் November 1st. ஸோ November 1st அப்புறம் ஒரு பெரிய லாஸ் வருது அந்த LLP ஃபார்முக்கு. இப்போ அந்த LLPயோட லாஸுக்கு என்னை வந்து அவங்க பொறுப்பாளியாக ஆக்குவாங்களா, என்னோட அக்ரிட் கான்ட்ரிபியூஷன் ஒரு பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா அந்த லாஸை மீட் பண்ணுறதுக்குன்னு கேட்டால்
தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் யாருக்குமே தெரியப்படுத்தலையே, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டேன், வெளியில் போயிட்டேன், நான் வந்து டிஸ்மிஸ், நான் வெளில வந்துட்டேன், நான் இனிமேல் அந்த எல்எல்பியில் ஒரு பார்ட்னர் இல்லைங்கிறது உறக்க சொல்ல வேணாமா எல்லாருக்கும்? அப்போ தானே அந்த எல்எல்பியில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்லேருந்து அங்கே யாரெல்லாம் வந்து ஆல் த வெண்டர் சப்ளையர் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ் வித் எல்எல்பி வில் கம் டு நோ தட் யூ நாட் த பார்ட்னர் இன் த எல்எல்பி. ஸோ சொல்லணும்ல, அதுக்கு சூப்பராக ஒரு 2 லைன் இருக்கும். இந்த 2 லைன் வந்து செம்மையாக தரவாக எழுதி பார்க்கணும். புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் த November 1 ஒரு லாஸ் வந்துருக்குன்னா அந்த லாஸை அபினவ் தலை மேலே கட்டலாமான்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு அக்ரிட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அவரது இருக்கும் அது வரைக்கும் போது அவரை லைபிள் ஆக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ், ஓகே, அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எல்எல்பி ஆக்ட், வேர் அ பர்சன் ஹேஸ் சீஸ்ட் டு பி அ பார்ட்னர். ஒரு இடத்துல அந்த எல்எல்பியில் நான் இனிமேல் பார்ட்னர் இல்லை அப்படின்னு நான் அங்கேருந்து ஐ ஹவ் பீன் சீஸ்டு டு பி அ பார்ட்னர், இனிமேல் நாங்கள் பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் அ பர்சன் ஹஸ் பீன் சீஸ்டு டு பி அ பார்ட்னர் ஹியர் அண்ட் ஆஃப்டர் ரெஃபர் டு அஸ் ஃபார்மர் பார்ட்னர். அவரை இப்போ பார்ட்னர் இல்லை, ஃபார்மர் பார்ட்னர்னு சொல்ல போகிறாங்க. இனிமேல் யார் அந்த சீஸ்டு பார்ட்னரோ அவரை ஃபார்மர் பார்ட்னர்ன்றாங்க. ஓகேவா? அப்போ த ஃபார்மர் பார்ட்னர் இஸ் டு பி ரிகார்டட் இன் ரிலேஷன் டு எனி பர்சன் டீலிங் வித் எல்எல்பி. வெளியிலேருந்து யாராவது அந்த எல்எல்பியில் டீல் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் அவங்கள ஒரு எல்எல்பின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. There is only 2 chances for you to prove that ஐயோ எனக்கு அந்த எல்எல்பிக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா you should have done these 2 things. Number 1, the person has noticed. யார் இந்த எல்எல்பியோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த லாஸ் வந்ததோ அந்த பர்சனுக்கு தெரியணும் நீங்கள் இதை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்ற அறிவு அவருக்கு இருக்கும். That is, he must have known that or he must have had the notice of I have relieved from this LLP அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்னா நீங்கள் அந்த லாஸில் பங்கேற்றிருக்க வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, the former partner is to be regarded still being a partner for everything unless you have given the notice to that person who was involved in the business relationship with LLP. அப்போ the person has the notice. எந்த person has the notice? That other person who was having the business relationship with the partner. Let's call him as Karna. Karna is the person who is having the relationship with this LLP. அங்கே நீங்கள் வந்து அபினவா அவங்க 4 பேர் இருக்கீங்க, அல்லது அபினவ் வெளில வந்தாச்சு, அபினவ் வெளில வந்துட்டுவாங்க அப்படின்றத வெளியாள் ஒருத்தருக்கு தெரியணும். அது வெளியாளுங்கிறவர் கர்ணா. அவர் வந்து ஒரு சப்ளையராக இருக்கலாம், வெண்டாராக இருக்கலாம், கஸ்டமராக இருக்கலாம், யாரோ ஒருத்தராக இருக்கலாம். அவருக்கு யூ ஷுட் ஹவ் கிவன் ஹிம் அ நோட்டீஸ் தட் யூ ஆர் நாட் அ பார்ட்னர் எனிமோர். அந்த நோட்டீஸ் நீங்கள் அவர் கொடுத்துருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ பார்ட்னர் நோ. அப்படி இல்லையா, வேற என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் டன் வாட் யூ ஷுட் ஹவ் என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே, அன்லெஸ் notice that the former partner has ceased to be a partner of the LLP has been delivered to register. இல்லையா, நீ ஆர்ஓசிக்காக சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி former partner has ceased to exist as the partner of the LLP அப்படிங்கிற அந்த நோட்டீஸை ரெஜிஸ்டருக்கு அனுப்பியிருக்கணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அனுப்பலை அப்படின்னாக்க தட் இஸ் அந்த கர்ணா அப்படிங்கிற அந்த தேர்ட் பார்ட்டி அந்த எல்எல்பியோட ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, அதனால ஒரு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பர்சன் வாஸ் இன்வால்வ்ட் இன் த ரிலேஷன்ஷிப் வித் த எல்எல்பி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். That other third party should have known that I am not a partner anymore ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லையா, அட்லீஸ்ட் அங்கே நான் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஆர்ஓசிக்கு அது தெரிவிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹென்ஸ் பை வர்ச்சு ஆஃப் த அபவ் ப்ரொவிஷன்ஸ். நானும் சொல்லலை ஆர்ஓசி கிட்ட நான் வெளியில் வந்துட்டேன்னு, அதே மாதிரி அந்த எல்எல்பியும் இன்னும் நோட்டிஃபை பண்ணலை இந்த மாதிரி இந்த பர்சன் இங்கே வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு அவங்களும் நோட்டிஃபை பண்ணலை. ஸோ 2 சைட்ல இருந்துமே நீங்கள் ஆர்ஓசி கிட்ட சொல்லாததுனால என்ன சொல்கிறாங்க, அபினவ் will still be liable for the losses of the transactions entered after 1/11/2022. வேற வழியே இல்லைங்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் போட்டு லாஸ்ட் வரையும் எழுதணும். Do you understand? Abhinav will still be liable for the losses of the firm of the transactions entered after 1/11/2022. Done? So இதோட book back questions முடிஞ்சு போச்சு. Done? Can we go to the RTP?